பாசமினும் திருநூல் எடுத்து பக்தி உள்ளோ எல்லோம் மலர் கொடுத்து பாசமினும் திருநூல் எடுத்து சத்தியமெல்லோ தரம் தொடுத்து நான் சாற்றுகிறேன் திருவடிக்கு சத்தியமெல்லோ தரம் தொடுத்து நான் சாற்றுகிறேன் திருவடிக்கு மலர்களிலே பல நிறம் கண்டேன் திருமாலவன் வடிவோ அதில் கண்டேன் நானிலம் முழுவதும் விளையாட்டு நாயகன் பெயரில் திருப்பாட்டு நானிலோ நாரதல் விளையாட்டு நாயகன் பெயரில் திருப்பாட்டு ஆயர்குல பிள்ளை விளையாட்டு இந்த அடியவர் கேடு அருள் கோட்டு ஆயர்குல பிள்ளை விளையாட்டு இந்த அடியவர் கேடு அருள் கோட்டு மலர்களிலே பல நிறம் கண்டேன் திருமாலவன் வடிவோ அதில் கண்டேன் மலர்களிலே பல மனம் கண்டேன் அதில் மாதவன் கருணை மனம் கண்டேன் மலர்களிலே பல நிறம் கண்டேன் யாங்கள் செய்த தவப்பைனே என்று சொல்லும்படியான முனிவர் நாயகரே வரவேண்டும் வரவேண்டும் தேவரின் இவ்வாசனத்தில் அமர வேண்டும். சந்தோஷம் குழந்தாய், எழுந்திரு. ஐவருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்று நீண்ட காலம் நலமுடன் வாழ்வாயாக. பெண்ணே, நீ அந்த புறத்திற்கு போ. ஓ பாண்டு குமாரர்களே, நீங்கள் தர்மம் தவறாதவர்கள். ஆகையினாலே உங்களுக்குள் ஏற்பட்ட இடர்கள் எல்லாம் நீங்கி போயின. குணத்திலும் ரூபத்திலும் ஒப்பில்லாதவளாகிய துருபத ராஜனின் மகளை விவாகம் செய்து கொண்டீர்கள். கண்ணனின் அனுகிரகத்தினாலே இந்த திவ்ய நகரத்தை ஏற்படுத்தி செங்கோல் செலுத்தி வருகிறீர்கள். இருந்தாலும் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், உற்று கேளுங்கள். உலகத்திலே எவர்களுக்கும் கட்டுப்பாட்டினாலேயே சகல மேன்மைகளும் உண்டாகின்றன. அப்படிப்பட்ட கட்டுப்பாட்டை கெடுப்பதற்கு காரணம் ஒரு பொருளை பலர் விரும்பி இருப்பதே ஆகும். அப்படிப்பட்ட பொருள்கள் எல்லாம் பெண் என்பது பொன்னை காட்டிலும் விசேஷமானது. உலகத்தில் பெண்களே நன்மைக்கும் தீமைக்கும் காரணமாகிறார்கள். ஆகவே நீங்கள் ஐவரும் இந்த பாஞ்சாலி ஒருத்தியை அனுபவித்து வருகிறீர்கள். அந்த பெண்ணும் நல்ல சுபாவம் உள்ளவர்தான், நீங்களும் அப்படிப்பட்டவர்கள்தான். இருந்த போதிலும் அந்த பாஞ்சாலியின் மூலமாய் உங்களுக்குள் எந்தவித விரோதமும் வராமல் இருக்க வேண்டும் அல்லவா? இதை ஏன் நான் இப்படி சொல்கிறேன் என்றால், முற்காலத்தில் இப்படித்தான் சுந்தன் என்னும் உபசுந்தன் என்னும் இருவர்கள் அண்ணன் தம்பிகள் இருந்தார்கள். அவர்கள் இருவர்களுக்கும் திலோத்தமை என்னும் பெண்ணால் பகையுண்டாகி இருவரும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொண்டு மாண்டார்கள். ஆகவே உங்களுக்குள் அந்தவித நிலைமை வராமல் இருக்க உங்களுக்குள் ஒரு கட்டுப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். முடினாரா, அந்த விதமான அற்ப சம்பவங்கள் எங்களுக்குள் எந்தவித காரணத்தாலும் ஏற்பட்டு விடக் கூடாது. அவ்வாறு நடவாதிருக்க எங்களுக்குள் எந்தவித கட்டுப்பாட்டை விதித்தாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம்.
இதை தாங்களே எங்களுக்கு செய்து வைக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறேன். அப்படி என்றால் நான் சொல்லும் நிபந்தனைகளுக்கு நீங்கள் கட்டுப்படுவீர்களே, ஆனால் நான் உங்களுக்குள் ஒரு கட்டுப்பாட்டை ஏற்படுத்தி வைக்கிறேன். தெய்வ முடியே, தாங்கள் கூறும் தீர்ப்பை திறமேல் கொள்ள தயாராக இருக்கிறோம். நவமுனிகள் போற்றும் தத்துவ நாணியை தாங்கள் கூறிய தீர்ப்பை தட்டளிக்க எங்களுக்கு மனம் வருமோ? எடுத்துரையுங்கள். எப்படிப்பட்ட தீர்ப்பானாலும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம். முக்காலமும் உணர்ந்து எக்காலத்தில் நிலைத்திருக்க திருவருவே, தேவர்களும் போற்றும் தெய்வ சிகாமணியே, நல்லதையே செய்யும் நாரத மாமுனியே, தாங்கள் கூறும் கட்டுப்பாட்டின்படி கவனமாக நடந்து கொள்வோம். தாராளமாக எடுத்துரையுங்கள். சுவாமி, நாங்கள் நலமாக வாழ வழிவகுத்து கொடுக்க வந்த தெய்வமே, தாங்கள் கூறும் தெய்வ வாக்கை தட்டவும் முடியுமோ? தாராளமாக எடுத்துரையுங்கள். முத்தமிழ் பாட்டிசைத்து எத்திசையும் சுற்றி வரும் ஏந்தலே கட்டிய மனைவியுடன் ஒட்டி உறவாட அட்டிகை ஏற்படா வண்ணம் தாங்கள் கட்டிய கட்டுப்பாட்டை மீறவும் முடியுமோ? ஆணையிடுங்கள். அடிபணிய காத்திருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. அனைவரும் அமருங்கள். உன்னிய சீடர்களே, நான் சொல்லும் நிபந்தனையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று முதல் திரௌபதியை நீங்கள் ஐவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வருஷம் முறை வைத்து சேர்ந்திருக்க வேண்டும். அவ்வாறு ஒருவரோடு அவள் இருக்கும் காலத்தில் மற்றொருவர் எந்த காரணத்தை கொண்டும் அவளிடம் சென்று பார்க்க கூடாது. அவ்வாறு பார்க்க நேரிடுமாயின் அவன் ஒருவரிடம் விரதமிருந்து தீர்த்த யாத்திரை செய்து வர வேண்டும். இவ்வாறு செய்து வருவீர்களே, ஆனால் உங்களுக்குள் எந்த காலத்திலும் எந்த குறையும் வராமல் இருக்கும். இதுவே என் கட்டுப்பாடு. அப்படியே ஆகட்டும் சுவாமி, அப்படியே நடந்து கொள்வோம். சந்தோஷம். நலமாக வாழ்வீர்களாக. நான் சென்று வருகிறேன். வணக்கம் அண்ணா. யார்? சகுனியா? வாசவனே, வந்து உட்கார். அண்ணா, உனது மூத்த மகன் சில நாளாய் மனதில் பெரிய விசனம் கொண்டு ஆகாரம் நித்திரை ஏதுமின்றி நாளுக்கு நாள் மிகவும் மெலிந்து காணப்படுகிறான். அதை தாங்கள் என்னவென்று விசாரிக்கவில்லையா? அப்படியா? யார் எங்கே? என் மகன் துரியோதனை அழைத்து வா. வணக்கம் தந்தையே, என்னை அழைத்து வர சொன்னீர்களா? ஆமகனே, குழந்தாய் துரியோதனா, இப்படி அமரும். மகனே, நீ மிகுந்த துயரத்தை அடைந்து மெய்தளர்ந்து சோர்வடைகிறதாக தெரிகிறது. அதற்கு காரணம் ஒன்று விளங்கவில்லையே. ஏன்? உனக்கு என்ன குறை? என் ராஜ்யம் முழுவதும் உன் வசத்தில் இருக்கிறது. சில ராஜாக்கள் உனக்கு கீழ்ப்படிந்து நடத்துகிறார்கள். நீயே அரசாட்சி செய்கிறாய். உன் தம்பிமார்கள் அனைவரும் உன் சொல்படி நடக்கிறார்கள். மகாவீரர்கள் யாவரும் உன் வசத்தில் இருக்கிறார்கள். இன்னும் எத்தனையோ சூபங்களை அனுபவித்து மகிழ்கிறாய். இத்தனை இருந்தும் கசனப்பட வேண்டிய காரணம்? அப்பா, உண்பதும் உடுப்பதும் பூண்பதும் பூரிப்பதும் யாருக்குத்தான் கிடைக்காது. இதையெல்லாம் ஒரு சந்தோஷம் என்று எண்ணி மகிழ்வது இன்பம் அல்ல. இன்னும் எத்தனையோ இருக்கிறது. அதையெல்லாம் நான் எப்படி எடுத்துரைப்பேன்? தந்தையே, தரணியானும் தார்வேந்தன் தன் மரணத்தையும் மார்போடு அழைத்து மகிழ்வான் என்பது உண்மை. ஆனால் வணங்கா முடியோரின் வாழ்வியிலே தாழ் என்பது ஏற்பட்டு விட்டால் தாங்கிக் கொள்ள முடியாது என்பது இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது. மகனே, நீ சொல்வது ஒன்று விளங்கவில்லை. சற்று விளக்கமாக சொல். விளக்கம் கலக்கத்தால் இழைக்கப்பட்டு நிலை குலைந்து நிற்கும் என்ன எப்படி அப்பா விளக்கம் கூற முடியும்? என்ன கலக்கமா? ஏன்? எதற்காக கலங்க வேண்டும்? காரணம்?
மன்னா, பாண்டவர்கள் நடத்திய யாகத்தையும் அவர்கள் கட்டியுள்ள அரண்மனையும் பார்த்தவர துரியோதனன் சென்றான் அல்லவா? அங்கு அவருடைய அளவிட முடியாத செல்வத்தையும் பொக்கிஷத்தையும் பார்த்து வந்ததிலிருந்து மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான் துரியோதனன். சாதாரண செல்வத்தை கண்டு சஞ்சலப்படுவதா வேடிக்கையாகவா இருக்கிறது? அப்பா, சாதாரண செல்வமாது தேவர்கள் மூவர்கள் யாவினிடத்திலுமே இல்லாத திரவியங்கள் அனைத்தும் அங்கேதான் கொட்டி குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆதிசேடனாலும் அளவிட முடியாத ஆபரணங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அமைத்துள்ளார்களே அரண்மனை, அதை தேவனாகத்து மன்னன் இந்திரனுக்கு இப்படி ஒரு அரண்மனை உண்டா என்று என்ன தோன்றும். இது மட்டுமா, இன்னும் எத்தனையோ கணக்கற்ற மன்னர்கள் பண குவியலுடன் வந்து காண வேண்டும் மன்னனை என்று கைகட்டி வாய்விட்டு காத்திருக்கிறார்களே. இதையெல்லாம் கண்ணால் பார்த்தனால் முடிந்தால் பார்த்தவர்களின் வெல்ல வேண்டும், அவரின் செல்வத்தை நான் அல்ல வேண்டும். இதற்கு தாங்கள் ஒரு உத்தரவு கொடுக்க வேண்டும். மகனே துரியோதனா, ஏலப்பா துரியோதனா, உனது தந்தை சொல்வதற்கு முன் நான் ஒன்று சொல்கிறேன். பாண்டவர்கள் மிகுந்த பராக்கிரமசாலிகள். அவர்களை போரிலே வெற்றி கொள்ள நினைப்பது எட்டாத பெரிய மரத்தின் நுனியிலே இருக்கும் பழத்தை பறிக்க நினைக்கும் குள்ளனை போல் ஆகிவிடும். ஆகையால் நான் உனக்கு ஒரு வாய்ப்பை சொல்கிறேன். என்னோடு சூதிட இந்த வையக்கு தெரியும். ஆகையால் பாண்டவர்களை என்னோடு சூதாட இசையும்படி செய்து விடுவேயே, ஆனால் உன் எண்ணம் ஈடேறும். ஐயா, மாமா தகடி சொன்னதை கேட்டீர்களா? அந்தப்படி இவரை கொண்டு தர்மபுத்திரனை சூதாட செய்து அவன் செல்வத்தை எல்லாம் கவர்கிறேன். இதற்கு தாங்கள் ஒரு வழி சொல்ல வேண்டும். மகனே துரியோதனா, நன்றாக சிந்தித்து பாரப்பா. பாண்டவர்கள் பண்புள்ளவராயிற்று. அது மட்டுமா, உன்னிடத்தில் மிகுந்த அன்புள்ளவராயிற்று. அன்புள்ளவர், அளவுக்கு மீறிய அதிகார போக்குள்ளவர்கள், பண்புள்ளவர்கள், பாராளும் வேந்தர்களை பணிய வைக்க நினைப்பவர்கள், பூ உலகத்தில் உள்ள அத்தனை பொருள்களையும் கொள்ளையடித்து ஓரிடத்தில் குவித்து வைத்திருக்கும் கொடியவர்கள், நாட்டிலே வல்லவன், நாட்டிலே வல்லவன் எவனும் இருக்க கூடாது என்று எண்ணுபவர்கள். தந்தையே, பண்புள்ள பாண்டவர்களிடம் பணிந்து வாழ்வதை விட வல்லவன் என்ற நல்ல பெயரோடு நாட்டிலே வாழ ஆசைப்படுகிறேன். இதற்கு தாங்கள் உத்தரவு கொடுக்காவிட்டால் என் உயிரை விடவும் தயங்க மாட்டேன். இது சத்தியம். மகனே, சற்று ஒருமையாக இரு. நீ சொன்ன காரியத்தை சற்று யோசித்து செய்ய வேண்டும். எதற்கும் என் தம்பி விதுரனோடு கலந்து ஆலோசித்து பிறகு செய்வோம். அப்பா, உங்க தம்பி விதுர மிகுந்த புத்திசாலிதான். எல்லா நூல்களையும் கற்றுணர்ந்தவர் தான். இருந்தாலும் நான் சொல்லி இந்த யோசனைக்கு அவர் ஒத்து வர மாட்டார். மகனே, இதுவரையிலும் என் தம்பி விதுரனை கலக்காமல் நான் எந்த காரியத்தையும் செய்ததில்லையே. இதை மட்டும் என்னால் எப்படிப்பா செய்ய முடியும்? எப்படி இருந்த போதிலும் உன் எண்ணம் ஈழம்படி செய்கிறேன். சென்று வாருங்கள். சாமி, இந்த பூஞ்சோலை எவ்வளவு எளிதாக இருக்கிறது பார்த்தாயா? சாமி, தார்வேந்தர் தர்ம பூபதியின் அந்தப்புற நந்தவனத்திற்கும் அழகுக்கும் பஞ்சம் வருமா என்ன? கண்ணே, என் இன்பமே, இப்படி ஒரு வினாவை
என்னிடம் எழுப்ப வேண்டுமா? 1000 நாக்கு படைத்த அந்த ஆதிசேனாலும் உன் அழகை வர்ணிக்க முடியாது. இருந்தாலும் என்னால் முடிந்ததை எடுத்துரைக்கிறேன். ஆஹா, காண்டீவன் எரித்த காண்டாவனம் போன்ற உனது கரும் கூந்தல், அதன் மத்தியிலே ஒளிவிட்டு பிரகாசிக்கும் உனது வட்டமுகம் ஒரு விண்ணிலவு, 3ஆம் திரை நெற்றி, வானத்து விண்மீன்கள் கானகத்தில் வந்து உதித்தது போலல்லவா இருக்கிறது உனது கண்கள். கண்ணும் என்னும் வண்ணச் சிமிழுக்குள் அடங்கி இருக்கும் உன் இதழ்களின் மத்தியிலே அமைந்திருக்கும் உனது பல்வரிசை எப்படி இருக்கிறது தெரியுமா? கடாரத்து மன்னன் நமக்கு பரிசாக கொண்டு வந்த பிடாரம் என்னும் யானை தந்தம் போலல்லவா பளபளப்பாக இருக்கிறது. அன்பே, உன் கூறிய கொங்கையின் மத்தியிலே அணிந்திருக்கும் சருக துயல் எப்படி இருக்கிறது தெரியுமா? கங்கையும் யமுனையும் கலந்து உறவாடுவது போலல்லவா காட்சி அளிக்கிறது. என் இன்பமே, உன் இடை என்னும் படை வீட்டின் மத்தியிலே அமைந்திருக்கும் தனம் என்னும் தடாகத்தில் நான் குளிக்கும் போது எப்படி இருக்கிறது தெரியுமா? தேவாமிரதம் பருகி ஆகாயத்திலே நீந்துகின்றது போலல்லவா ஆனந்தம் ஏற்படுகிறது. சுவாமி, நான் என்ன அவ்வளவு அழகாக வருகிறேன்? அலைபாயும் கடலோரம் இளமான்கள் போலே அலைபாயும் கடலோரம் இளமான்கள் போலே விளையாடி இசை பாடி விழியாளி உறவாடி இன்பம் காணலாம். விண்ணோடும் முகிலோடோ விளையாடும் வெண்ணிலவே சுகம் தானாக வந்தது போல் ஓடோடி வந்த சொர்க்க போகமே, ஓடோடி வந்த சொர்க்க போகமே. வேடாத செல்வ சுகம் தானாக வந்தது போல் ஓடோடி வந்த சொர்க்க போகமே, ஓடோடி வந்த சொர்க்க போகமே. பாடி விழியாலே உறவாடி இன்பம் காணலாம். விண்ணோடும் முகிலோடும் விளையாடும் பெண்ணிலவே செந்தனிலே சதிராடும் பூங்கொடியே சந்தோஷம் காண உள்ளம் நாடுதே, சந்தோஷம் காண உள்ளம் நாடுதே. செந்தனிலே சதிராடும் பூங்கொடியே சந்தோஷம் காண உள்ளம் நாடுதே, சந்தோஷம் காண உள்ளம் நாடுதே. வாராத வைரமிடும்
இசை பாடி விழியாலே உறவாடி இன்பம் காணலாம். ஆ, ஆ, என்னோடும் முகிலோடும் விளையாடும் பெண்ணினமே. வேடாத செல்வ சுகம் தானாக வந்தது போல் ஓடோடி வந்த சொர்க்க போகமே, ஓடோடி வந்த சொர்க்க போகமே. வேடாத செல்வ சுகம் தானாக வந்தது போல் ஓடோடி வந்த சொர்க்க போகமே, ஓடோடி வந்த சொர்க்க போகமே. பாடி விழியாலே உறவாடி இன்பம் காணலாம். இன்னோடும் முகிலோடும் விளையாடும் கண்ணோடு கொஞ்சம் கலையழகி இசையமுதே, இசையமுதே. என்னோடும் முகிலோடும் விளையாடும் பெண்ணிலவில் என்னோடு கொஞ்சம்